உபநீர் திட்டத்துக்காக வந்தீங்கன்னா பெரும் போராட்டமாக தொடர்ந்து நீங்கள் 3 வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க. இப்போ சில பத்திரிகைலாம் வந்துச்சு உபநீர் திட்டம் வந்து போதுமான அளவு செயல்படுத்தலை அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து திருப்தியாக இருக்கா? எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொன்னால், இப்போது நம்ம தான் இப்போ கடைசி நேரத்தில் கூட அமைச்சர்கிட்ட கலெக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி 16 தண்ணி திறந்துட்டீங்க, ஆனால் அந்த தண்ணி திறந்தது அதே நாளில் நம்ம உபநீர் திட்டம் திறக்கலை, வருத்தம் அளிக்குதுன்னு சொன்னோம். அதனால் நாளைக்கு வந்து திறந்துட ஒரு நைட்டு போருங்கன்னு சொன்னாங்க. அதே மாதிரி கலெக்டரும் மற்றவங்க எல்லாம் வந்து நாங்கள்லாம் சேர்ந்து வந்துட்டோம். இதில் ஆக்கிரமிப்பு எகிட்டலை. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா 120 ஏரி இந்த திட்டம். நாம் என்ன சொன்னால், இந்த ஏரியிலேருந்து தண்ணி அடுத்த ஏரிக்கு வந்து வழித்தடங்கள் நீங்கள் வந்து முறைப்படுத்தணும், சுத்தப்படுத்தி இருக்கணும். படுத்தாததுனால வேற எங்கெங்கே ரம்பி அந்த தண்ணி போகுது. இதை கட்டாயம் நீர்வளத்துறை, பிடபிள்யூ அதிகாரிகள் இந்த 120 ஏரிக்கு வழி பண்ணியிருக்கணும். அது பண்ணாது இந்த திட்டம் பின்னோக்கி போகுது. பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் அன்னைக்கு பொறுப்பு அமைச்சர் இவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு துரைமுருகர் இருந்தார். ஆனால் அந்த மாதிரி அட்லீஸ்ட் என் தொகுதியில் இருக்கிற ஏரிக்கெல்லாம் நான் போனாந்தேன். சரி, மேச்சேரி ஒன்றியத்தில் இருக்கிற அனைத்து வறண்ட ஏரிக்கும் நாங்கள் தண்ணீர் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணுறோன்னு சொன்னார். அதை வரவேற்கிறேன். காளிப்பட்டி, அந்த காளிப்பட்டி ஏரியா தூர் வரல, தண்ணியில் பாருங்க 1/2 அடி கூட தண்ணி வைக்கல, இவ்வளோ தண்ணி வருது. அந்த காளிப்பட்டி 10 அடி ஆழம் பண்ணால் 1 வருஷத்துக்கு தண்ணி இருக்கும். ஆக தொலைநோக்கு திட்டங்கள் இல்லை, வருத்தம் அளிக்கின்றது. நீருங்கிறது மிகப்பெரிய நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லுவான். வர தண்ணியை கடலை கிடக்குது. உங்களோட வேலை திட்டங்கள் என்ன? நீ உபநீர் திட்டத்தில் எல்லா ஏரிக்கும் போகிறதுக்கு வழித்தடங்கள் இருக்குதான்னு பார்க்கணுமா வேண்டாமா? ஏரி தூர் வரணுமா வேண்டாமா? நீர் ஆதாரம் தமிழ்நாட்டுக்கு விவசாயிகளுடைய உயிர் நாடி, தமிழ்நாட்டு அரசாங்கத்துக்கு ஒரு பெரிய சொத்து. ஆனால் குறைகள் இருக்குது, நிறைகளும் பண்ணியிருக்கிறாங்க. அவர்கள் மீண்டும் இந்த குறைகளை நிவர்த்தி பண்ணுன்னு சொல்லி தமிழ்நாடு நீர்வளத்துறையை கேட்டுக்கொள்கிறேன்.